ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மியூசிக் டைரக்டர் சாயோட பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம். இவரோட லைஃப்பில் என்னெல்லாம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது, இவர் என்னெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு சாங்கால் ஒரே நைட்டில் ஃபேமஸ் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, கட்சி சேரா சாங்கால் இவர் ஒரே நைட்டில் ஃபேமஸ் ஆயிட்டாரு. சாயோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா சாய் அபிகர். இவர் 4 நவம்பர் 2004 பிறந்திருக்காரு. இவங்களோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அப்பா சிங்கர் திப்பு, அம்மா வந்து சிங்கர் அரிணி, சிஸ்டரும் சிங்கர் தான் சாய் ஸ்மிருதி அவங்க பேர். அண்ட் இவரும் சிங்கர் தான். ஸோ ஃபேமிலி சிங்கர்ஸ் ஃபேமிலி அப்படின்னே சொல்லலாம். இவரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 21 தான் ஆகுது. இவர் சென்னை விருதம்பாக்கம்ல இருக்காரு. இவர் 10th பிஎஸ்பிபி ஸ்கூல் கேகே நகரில் படித்து முடிச்சிருக்காரு. அண்ட் 11th அண்ட் 12th ஆன்லைன் கிளாஸ்லேயே முடிச்சிருக்காரு. தென் சவுண்ட் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. சாய்க்கு 6 வயசுலேயே சிங்கிங் மேலே அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஸோ மியூசிக் கிளாஸ் போய் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவர் எல்லாத்துக்குமே தனித்தனி டீச்சர்ஸ் கிட்ட கற்றுட்டு இருந்திருக்காரு. அதாச்சும் ட்ரம்ஸ், பியானோ, கிட்டார், தபேலா, கீபோர்ட், மிருதங்கம், பிகன்னு எல்லாமே தனித்தனியாக கற்றுட்டு இருந்திருக்காரு. அண்ட் இவர் அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்பீனியன் அண்ட் அட்வைஸ் மட்டும் தான் கேட்பாராம். இவரோட 13 வயசில் ஃபர்ஸ்ட் டைம் ஏஆர் ரகுமானை மீட் பண்ணியிருக்காரு. அப்போ ஏஆர் ரகுமான், உனக்கு என்ன மியூசிக் தெரியுமோ அதை போட்டு காமி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ உடனே இவர் ஒரு சாங் கம்போஸ் பண்ணி காமிச்சிருக்காரு. ஏஆர் ரகுமான் எந்த ரிப்ளேவும் சொல்லலையா. ஆனால் சாயோட பேரண்ட்ஸ் கிட்ட சாய்க்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க பேரண்ட்ஸ் நீங்களே அவனை கைட் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஏஆர் ரகுமானுக்கு அசிஸ்டண்ட்டாக இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஏஆர் ரகுமானோட அட்வைஸ் அண்ட் நுணுக்கங்களை இவர் கற்றுட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஏஆர் ரகுமான் மியூசிக்கில் வந்த கோப்ரா, 10 தலை, PS1, லால் சலாம் இந்த படங்கள்லாம் இவர் மியூசிக் ப்ரோக்ராமராக ஒர்க் பண்ணியிருக்காரு. 10 தலை படத்தில் ஏஆர் ரகுமான் எவ்வளோ கோவப்படுவார் அப்படின்றதையும் இவர் பார்த்துருக்காராம். ஏஆர் ரகுமான் இவருக்கு கொடுத்த அட்வைஸாக இவர் சொன்னது, ஈஸியாக க்ளீன் கம்போஸ் பண்ணு, சிம்பிள் கொலாபரேஷனில் பண்ணுன்னு சொல்லியிருக்காருன்னு நிறைய இன்டர்வியூஸில் இவர் ஷேர் பண்ணியிருக்காரு. கோவிட் பேண்டமிக் அப்புறம் 16 வயசில் அவர் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து லிரிக்ஸ் எழுதலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 6 சாங்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 6 சாங்கையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து எதனா ஒரு சாங்கை வெளியிடலாம் அப்படின்னு சூஸ் பண்ணி ஆசை கூடன்ற சாங்கை ரிலீஸ் பண்ணுறாங்க. இவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு சாங் ஹிட் கிடச்சிருக்கு. அதே டைமில் செகண்ட் சாங்கான கட்சி சேராவையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ 2 சாங்குமே கிட்டத்தட்ட 300 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. ஸோ ஃபாரின்ஸ்லேயும் இந்த சாங்ஸ் எல்லாம் நல்லாவே ரீச் கிடச்சிருக்கு. ஒரே சாங்கில் நைட்டோட நைட்டாக ஃபேமஸ் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன, தனுஷ் சார் இவங்களை கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. ஏஆர் ரகுமான் சாரும் இவங்களை கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. ஸோ எல்லா சைட்லேருந்தும் இவங்களுக்கு பாராட்டுகள் குவிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த சாங்ஸில் இவரோட ஸ்டெப்ஸ் எல்லாமே செம்ம ஹிட் ஆகிருக்கும். ஆக்சுவலாக இவருக்கு டான்ஸ் ஆட தெரியாதான். ஆனால் இந்த சாங்ஸ்க்காக 2 டேஸில் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணது தானா. நெக்ஸ்ட்டு இவர் லைஃப்பில் மியூசிக் டைரக்டர் வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அதில் இவர் ஃபஸ்ட்டு பண்ண மூவி தான் டியூட் மூவி. இதில் ஊரும் பிளேட் சாங் ரொம்பவே ஹிட் ஆகிட்டு இன்னமும் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இப்போ டியூட் மூவியில் இவர் எல்லா சாங்குமே நல்லா ஹிட் கொடுத்து இவர் மியூசிக் டைரக்டர் அப்படின்ற தடயத்தை பதிச்சிட்டாருன்னே சொல்லலாம். இவரோட அப்கமிங் மூவிஸ் பார்த்தீங்கன்னா கருப்பு, பல்டி, பென்சன்னு ரெடி ஆகிட்டே இருக்குது. சாய் பார்த்தீங்கன்னா 20 வயசில் மியூசிக் டைரக்டராக 2 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு. மலையாளம் படமான பல்டி மூவிக்கு தான் வாங்கியிருக்காரு. ஸோ இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ பெரிய சேல்ரி வாங்கிறதுனால இவர் ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கதா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இவரோட அப்கமிங் மூவிஸாக சிவகார்த்திகேயனோட 24வது படமான SK24, சிலம்பரசனோட 49வது படமான அரசன், இது எல்லாத்துலேயுமே இவர் தான் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணுறாரு. இவர் 1 நைட்டில் ஃபேமஸ் ஆகிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நார்மலாக எல்லா பசங்களும் என்ன கஷ்டப்படுவாங்களோ அதே தான். இவர் சிங்கரோட பையன் அப்படின்னு பெருசாக யாருக்கும் தெரியாது. அண்ட் இவர் ஃபுட் ரிவ்யூஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. தென் இவர் ரீல்ஸு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு.
இவரை கிண்டல், கலாய் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இவரை பார்க்க ஹாரி பாட்டர் மாரி இருக்காரு. அண்ட் இவர் வந்து கண்ணாடி போட்டிருக்காரு. பார்க்க நல்லா இல்ல அப்படின்ற கமெண்ட்ஸ் எல்லாம் இவருக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சாய்க்கு ஆக்டிங்கில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லையா. ஸோ நடிக்க மாட்டாராம். நிறைய சாங்ஸ் வந்து ஓன் லிரிக்ஸில் எழுதணுன்றது அவரோட ஆசையாம். அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவரோட மியூசிக்கை எல்லாருமே ரொம்பவே ரசித்து என்ஜாய் பண்ணணும். அதே டைம் வருஷ கணக்கில் கேட்டுகிட்டே இருக்கணுன்றது தான் அவரோட பெரிய எய்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாய் அபிகரை பற்றி இந்த வீடியோவில் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நெக்ஸ்ட் அப்டேட்டுக்காக பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பூவி. பாய்.